என்றுதான் அவர் அப்பத்தை பிட்டவர்களுக்கு கொடுத்து கண்களை திறக்க வைத்தார். இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி ஒரு வயசான தோற்றத்தில் உள்ளவரை போல தன்னை மாற்றினார்? அவங்களுக்கு தெரியாம இருக்கிற மாதிரி எப்படி மாற்றினார்? இப்போ உள்ள காலமா இருந்தா மேக்கப் போட்டு அதுக்கு ஃபாரின்ல இருந்து ஆட்களை கூட்டு எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இயேசுனுடைய சரீரம் எந்த சாயலிலும் மாற்றக்கூடிய விதத்திலே அமைந்திருந்தது. அதான் உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய தன்மை. அவருக்கு சாப்பிட முடிந்தது. அவர் அந்த இடத்திலிருந்து மறைந்து போக முடிந்தது. அவர் தன் தோற்றத்தை மாற்ற முடிந்தது. அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள் கதவை திறக்காமலே உள்ளே நுழைய முடிந்தது. அதான் இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த சரீரம். எல்லாவற்றுக்கும் மேல சரீரம் எந்த கருவி உபகரணங்கள் வாகனத்தின் உதவி இல்லாம வானத்திலே மேல் நோக்கி பறக்க முடிந்தது. அல்லேலூயா. முதல்ல இயேசு அங்கே ஒலிவ மலையில நின்று தம் சீஷரிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மேகம் அவர்களுக்கு கண்களுக்கு காணப்பட்டு இயேசு அப்படியே மேல போகிறார். அந்த காட்சி அவர்களுக்கு புதுசு. அவங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. நம்ம கூட ஒரு பிளைட் போறதை பார்த்திருப்போம். அவங்க இதெல்லாம் பார்த்ததே இல்ல. ஒரு மனிதன் மேலிருந்து கீழே விழுகிறதை பார்த்திருக்கிறோம். இவரோ கீழிருந்து மேல போயிட்டே இருக்கிறார். அப்படியே வாயை திறந்து பார்த்துட்டே இருந்தாங்க. தன் பக்கத்தில் ஒரு 2 தேவதூதர் நிக்கிறது கூட தெரியல. அவங்க தட்டி மெல்ல கூப்பிட்டாங்க, கலிலேயராகிய மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அவங்க எப்படி கல்லோக்கியல அப்படி சொல்லுவாங்க, ஏன் அப்படி வாயை பொழந்துட்டு ஆணு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பார்த்த இந்த இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார் என்றார்கள். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இது ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் மூலம் உலகத்துக்கு சொல்லப்பட்ட காரியம். நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு சொல்லி போனார். இயேசு சொன்ன ஒரு காரியம். அப்ப இந்த இயேசு வருகிற ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். யாருடைய சரீரம் அப்படின்னு சொன்னா, இயேசு வாழ்ந்த மாதிரி புனிதத்தோடு பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்று ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட வாழ்கிறவனுடைய சரீரம் தான் உயிர்த்தெழும். இந்த மாதிரி பரலோகத்துக்குரிய மேனியை தரித்துக் கொள்ளும். இப்போ இயேசு நான் ஒன்னும் சொல்லல, நீங்க சொல்லுங்க. இப்போ இயேசு மத்திய வானத்தில் வந்து நின்றால் இந்த பூமியில் இருக்கிறவர்களில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?